வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. தினம் 10 கணக்குல எப்பவுமே நாங்க தான் கெத்து அப்படின்ற ஒரு புது சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெய்லியுமே 10 கணக்குகள் 100% ஷார்ட்கட்ல நடத்த போறோம். இதுல ஃபர்ஸ்டா என்ன தலைப்பு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா எண் எழுத்து காரணவியல் அப்படின்னு ரீசனிங் டாபிக்ல கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியம். 2 கொஸ்டின் கூட கேட்குறாங்க, அடிக்கடி கேட்குறாங்க. கரெக்டுங்களா? கரெக்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், கடந்த 10 வருஷத்தில் இந்த தலைப்பில் எப்படியெல்லாம் கேட்குறாங்க எல்லா எக்ஸாமுமேங்க. ஸோ நான் குறிப்பிட்டு ஒரு எக்ஸாம்லாம் சொல்ல, எல்லா எக்ஸாமுமே கடந்த 10 வருஷத்தில் இந்த தலைப்பில் எப்படிலாம் கேட்குறாங்கன்றத ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி அதை டாபிக் வைஸாக பிரித்து கிட்டத்தட்ட 100 கேள்விகள் முழுக்க ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். சூப்பர்பா. அதில் முதல்ல எண் காரணவியலை செலக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் டைப் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மொத்தம் 12 கணக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம எதை பேஸ் பண்ணி இந்த கிளாஸ் நகர்த்துறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2025 குரூப் 4 எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் எடுத்துக்கிறோம். அதுக்காக இது குரூப் 4க்கு மட்டும்லாம் கிடையாது. இந்த தலைப்பு எந்த எக்ஸாம்லாம் இருக்கோ அந்த எக்ஸாம் எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? முதல் இது ஃபர்ஸ்ட் டைப் எடுக்கிறேன் இல்லையா, கொஞ்சம் புரியலனாலும் நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸி. நான் என்ன பண்ணுறேன், 5வது கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ரைட்டு. இப்போ என்னன்னா, விடுபட்ட எண்ணை காண்க. 2, 6, 12, 20, 30 கமா டேஷ் அப்படின்றாங்க. அப்போ இங்கே அடுத்துதான் இந்த எண் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் நிறைய டைப் இருக்குங்க. ஃபஸ்ட்டு டைப் வந்து ரொம்ப ஈஸி, நிறைய எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா? முதல்ல நான் நம்பர் எழுதிக்கிறேன். 2, 6, அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் 20, அதுக்கப்புறம் 30. ஓகேவா? இப்போ இந்த நம்பர்லாம் ஒரு ரிலேஷனாகவே இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1, 2, 3, 4, 5, அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்னா 6ன்னு சொல்லிடலாம். கரெக்டாக ஒரு தொடர்ச்சியாவோ ஏதாவது ஒரு ரிலேஷன் வருமானு பார்த்தா வரல. அப்போது ஃபஸ்ட்டாக நம்ம என்ன யோசிக்கணும்னா, இது ஃபஸ்ட்டு டைப்பா அப்படின்னு பார்க்கணும். அது எப்படி சார் ஃபஸ்ட்டு டைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. 2வது எண் 6 இருக்குல்ல, முதல் எண் 2 இருக்குல்ல, இதில் அப்படியே கழிச்சிருங்க. 6ல் 2 போச்சுன்னா 4 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இதே மாதிரியே 3வது எண்ணா 12 இருக்கு இல்லையா, 2வது எண் 6 இருக்கு இல்லையா, அதை மனசுலேயே கழிங்க. 12ல் 6 போனால் 6ன்னு வரும். கரெக்டா? கரெக்ட். 4வது எண் 20 இருக்குது, 3வது எண் 12 இருக்குது. அப்படியே இங்கே பாருங்கள், இந்த நம்பர் இதோட கழிக்கிறேன், 30 20 கழிக்கிறேன். சரியா? புரியுதுங்களா? மைனஸ் வரக்கூடாது, அதுக்காக அப்படி கழிச்சிட்டு வரேன். ஓகேவா? அப்போது 20ல் 12 போச்சுன்னா எம்புட்டு வரும்? 8 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு 30ல் 20 போனால் 10 அப்படின்னு வரும். இப்போ இங்கே நெக்ஸ்ட் நம்பர் தான் கேட்டுக்கிறாங்க. 30க்கு அடுத்த நம்பர் என்ன வரும் தான் கேள்வி. கரெக்டா? கரெக்ட். இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், அதாவது 2வது எண் 1வது எண்ணோட கழிக்கிறேன், 3வது எண் 2வது எண்ணையும், 4வது எண் 3வது எண்ணையும், 5வது எண் 4வது எண்ணையும் அந்த மாதிரி கழிக்கும் போது 4, 6, 8, 10ன்னு வருது. அடடா, இதுவும் ஒரு ஆர்டராக இல்லையே அப்படின்னு இருக்கு. ஒன்றும் இல்லைங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பு, ஜஸ்ட்டு இந்த 6 4ஆல் கழிங்க. இது இப்போதைக்கு இது ஒரு ஆர்டராக வச்சுங்க. 2வது எண் 6 4ஆல் கழிங்க. மனசுலேயே கழிக்கலாங்க, இது பெரிய கணக்கெலாம் கிடையாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. 6ல் 4 போனால் 2ன்னு வரும். சூப்பர். நெக்ஸ்ட்டு 8ல் 6 போச்சுன்னா மேலே எப்படி கழிச்சிங்களோ அதே மாதிரி தான். 8ல் 6 போச்சா 2ன்னு வரும். ஆமாம். 10ல் 8 போனால் 2ன்னு வரும். சூப்பருங்க. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லா எண்ணும் 2 2 2ன்னு வருது. அப்போ கண்டிப்பாக அடுத்த எண்ணும் 2 தான் வரும். ஆமாவா இல்லையா? கரெக்ட். அப்போ இது ஃபஸ்ட்டு டைப்பு. ஜஸ்ட்டு கழிக்கிறது மூலமாக 2 வாட்டி கழிக்கிறேன், எனக்கு ஒரு ஃபார்ம் வந்துருச்சு. 2 2 2 2ன்னு வருது. இப்போ நல்லா கவனிங்க, கேர்ஃபுல்லாக கவனிங்க இந்த இடம். இப்போ அங்கே பாருங்கள், நான் இங்கே 30க்கு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஆனால் நான் எதுவுமே பண்ணல, அழகாக ஆன்சர் கொண்டு வரேன் பாருங்களேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போது இங்கே பாருங்கள், இதுதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. இதை நான் கழித்து நடுவில் இந்த 4, 6, 8, 10ன்னு வந்துச்சு. அதுலேயும் எதுவும் ஆர்டர் வரல. மேபி ஆர்டர் வந்தால் முடிஞ்சிட்ருக்கோம். ஆனால் என்ன பண்ணுறேன், அதில் கழிக்கும் போது தான் எனக்கு 2 2ன்னு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்களேன், கொஞ்சம் கவனிங்க. இங்கே பாருங்கள், நான் கலர் மாற்றி இங்கே பாருங்கள், இந்த 4ஐயும் இந்த 2ஐயும் கூட்டினா 6ன்னு வரும். கரெக்டாக? இந்த 6ஐயும்
ரெண்டையும் கூட்டினா 8ன்னு வரும். ஆமாம். இந்த 8ஐயும் ரெண்டையும் கூட்டினா 10ன்னு வரும். ஆமாம். அப்போ 10ஐயும் ரெண்டையும் கூட்டினா 12ன்னு வரும். இப்போ பாருங்கள், அடுத்த எண் கீழே கண்டுபிடிச்சிட்டேன். புரியுதா? புரியுதுப்பா. இப்போ வாங்க அப்படியே பாருங்க. இது பாருங்க, நல்லா கவனிங்க. இங்கே பாருங்க, 2ஐயும் 4ஐயும் கூட்டினா 6ன்னு வரும். ஆமாம். 6ஐயும் கூட்டினா 12ன்னு வரும். ஆமாம். 12ஐயும் 8ஐயும் கூட்டினா 20ன்னு வரும். சூப்பரு. 20ஐயும் 10ஐயும் கூட்டினா 30 அப்படின்னு வரும். ஆமாம். அப்போ 30ஐயும் 12ஐயும் கூட்டினா என்ன வரும்? 30 12 கூட்டினா 42ன்னு வரும். அப்போ 42 ஆன்சர். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. அடடே, சூப்பர். ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் கழித்தல் கூட்டல் தான். கன்ஃபியூஷனாக இருக்கே சார். எப்பா நீங்கள் வாட்டி இப்போ தான் பார்க்குறீங்க, கரெக்டா? இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருந்தால் மேபி ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ தான் உங்கள் லைஃப்லேயே இந்த மாதிரி மாடல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக கொஷினில் புரியாது. 12 கொஷின் எடுத்துருக்கேன், 10 நான் நடத்த போகிறேன், 2 கொஷின் தான் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்க போகிறேன். அப்போ அழகாக புரிஞ்சிடும்ல? கரெக்டுப்பா. இப்போ அடுத்த கொஷின் போகலாமா? தாராளமா. அடடா, ஈஸியாக இருக்கும் பொழுதே. பார்ப்போம். அடுத்தது பாருங்களேன், 6வது கொஷினு. பின்வரும் எண்களில் விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டு 2, 6, 12, 20, 30, 42, 56 டேஷ். இது 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகேங்க. இப்போ நல்லா பாருங்களேன், 2, 6, 12, 20, 30, 42, 56. ஒன்றும் புரியல, எந்த ஆர்டரில் போகுதுன்னே தெரியல. கரெக்டாக? அதனால என்ன பண்ணுறேன், நான் நம்பர் எழுதிக்கிறேன். 2, 6, அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் 20, அதுக்கப்புறம் 30, அதுக்கப்புறம் 42, அதுக்கப்புறம் 56. அப்படிங்கப்பா, இவ்வளோ தூரம் போதே இருங்க, நான் இதெல்லாம் அழிச்சு விட்றேன். ஏன்னா நமக்கு கரெக்டாக வரணும், இடம் பத்தலை, அதனால அழிச்சிடுறேன். சரிங்களா? 2, 6, 12, அதுக்கப்புறம் 20, அதுக்கப்புறம் 30, அதுக்கப்புறம் 42, அதுக்கப்புறம் 56. இதுக்கு அடுத்த எண் கேட்குறாங்க. சரிங்களா? இங்கே கேட்குறாங்க, வாங்க போவோம். நல்லா கவனிங்க. இப்போது ஃபஸ்ட்டு எனக்கு 2, 6, 12, 20ன்னு எந்த ஒரு கண்டினியூட்டியும் இல்லை. ஏதாவது ஒரு இப்போ ஏறு வரிசையில் இருக்குது, இறங்கு வரிசையில் இருக்குது, ஏதாவது ஒரு மாதிரி நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கான்னா இல்லை. கரெக்டா? ஓகேங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேளை இது ஃபஸ்ட்டு டைப்பாக இருக்குமோ அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டைப்புக்கான ரூல் என்னென்னா, 2வது எண்ணம் என்னால் கழிக்கணும். 6ல் 2 கழிக்கணும், 4ன்னு வரும். கரெக்டா? அடுத்தது 12ல் 6 கழிக்கணும், 12ல் 6 கழிச்சா 6ன்னு வரும். 20ல் 12 கழிக்கணும், 8ன்னு வரும். 30ல் 20 கழிக்கணும், புரியுதா? 10ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 42ல் 30 கழிக்கணும், 12ன்னு வரும். அதுக்கு அடுத்ததா 56ல் 42 கழிக்கணும். 56ல் 42 கழிச்சா இருங்க, கரெக்டு தானே வரும்? கரெக்டு தானேங்க, 42. ஓகே, கரெக்டு தான். அப்போது 12னா 14 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த எண் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், தெரியாது. இப்போ இந்த ரேஞ்சுக்கு வந்தால் 4, 6, 8, 10, 12, 14ன்னு எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பார்த்தா எனக்கு இப்போ ஒரு ஆர்டர் தெரியல சார். மேபி சிலருக்கு இங்கேயே உங்களுக்கு ஸ்டெப்பு புரிஞ்சிட்டு இருக்கலாம். ஆனால் நான் சுத்தமாக தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நான் எடுக்கிறேன். அதனால் மனசுக்குள்ளேயே அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு ஒரு ஆர்டர் தெரியல. ஒரு ஆர்டர் ஆக்சுவலி 4, 6, 8, 10, 12, 14ன்னு இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும். ஓகேவா? அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த 6 4ஆல் கழிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பாக 6ல் 4 போனால் 2ன்னு வரும். கரெக்டா? 8ல் 6 போனால் 2ன்னு வரும். 10ல் 8 போனால் 2ன்னு வரும். 12ல் 10 போனால் 2ன்னு வரும். 14ல் 12 போனால் 2ன்னு வரும். ஆர்டரே, இப்போ பாருங்க, ஒரு ஆர்டர் வந்துருச்சா? சேம் நம்பர். அப்போ கண்டிப்பாக அடுத்தது 2 தான் வரும். ஆமாவா இல்லையா? ஆமாம் சாமி. இப்போ இது வரைக்கும் புரியுதா? புரியுது. இப்போ அடுத்த எண் நான் இங்கே 56க்கு அடுத்த எண் பர்ஃபெக்டாக போட போகிறேன். அதுக்கு நான் உங்களுக்கு ஸ்டெப்பு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்களேன், இப்படி ஒரு கோடு போடுங்களேன். 4ல் 2 கூட்டினா 6ன்னு வரும். ஆமாவா? பாருங்கள், இந்த நம்பர் வரும், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது இங்கே பாருங்கள், 6ஐயும் 2ஐயும் கூட்டினா 8ன்னு வரும். கரெக்டா? 8ஐயும் 2ஐயும் கூட்டினா 10ன்னு வரும். கரெக்டா? 10ஐயும் 2ஐயும் கூட்டினா 12ன்னு வரும். கரெக்டா? 12ஐயும் 2ஐயும் கூட்டினா 14 வரும். கரெக்டா? கரெக்டுப்பா. அடுத்தது 14 கூட 2 கூட்டினா 16 அப்படின்னு வரும். இந்த இடத்துல 16. இப்போ பாருங்கள், இந்த 4, 6, 8, 10, 12, 14, 16ன்னு கண்டுபிடிச்சிட்டா அடுத்த நம்பர். சூப்பர். இப்போ இது கொஸ்டின் கிடையாது, மேலே இருக்கிறது தான்.
அப்போ மேலகத்தை போகணுன்னா ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்க 4 இது பாருங்க இந்த மாதிரி கோணையாக நம்ம எடுத்துக்கணும், வேற ஒன்றும் இல்லை. இந்த 4 2 கூட்டினா 6ன்னு வரும், கரெக்டாக கரெக்டு. 6 6 கூட்டினா 12ன்னு வரும், கரெக்டாக கரெக்டு, சூப்பரு. 12 கூட 8 கூட்டினா 20ன்னு வரும், கரெக்டாக கரெக்டுப்பா. 10 கூட 20 கூட்டினா 30ன்னு வரும், கரெக்டாக வருது. அடுத்தது இங்கே பாருங்க 30 கூட 12 கூட்டினா 42ன்னு வரும், கரெக்டாக கரெக்டுப்பா. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க 42 கூட 14 கூட்டணும் 56ன்னு வரும், ஆடாடாடா கரெக்டாக வந்துருச்சுப்பா. ஓகே, இப்போ பாருங்க இப்போ 56 கூட 16 கூட்டணும், 56 கூட 16 கூட்டினா இப்போ பாருங்க 56 கூட 16 கூட்டினா 72ன்னு வரும். அப்போ ஆன்சர் 72. இங்கே பாருங்க தெளிவாக வரும். இப்போ நான் உங்களை வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ ஸ்டெப்பு சொன்னேன். அடுத்த கொஸ்டினில் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஒன்றும் கிடையாது. பாருங்க இந்த ரெண்டையும் இந்த பாருங்க 14 2 கூட்டினா 16, இந்த 16 கூட 56 கூட்டினா ஆன்சர் 72 வந்துடும். நான் அடுத்த கொஸ்டினில் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்துடுறேன். இவ்வளோலாம் நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நானா தெளிவாக உங்களுக்கு வெரிஃபை ஆகணும், தெளிவாக புரியணும்னு தான் சொல்கிறேன். புரியுதா இல்லையான்னு சொல்லுங்கள். 2 கொஸ்டின் நடத்தியாச்சு, ஓகேங்களா? இப்போ அடுத்த கேள்வி 3வது கேள்விக்கு வந்துடும், சரிங்களா? நான் மேலேயே போகிறேன், நான் நடுவில் 5ல் தானே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 3வது கொஸ்டினுக்கு வரேன். 3வது கொஸ்டின் வந்து போகலாமா? சரி, இது பாருங்கள் 3வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க. இருங்க, 3வது வேணாம், நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே வரேன். ஏன்னா எதுக்கு 3 வேணும்னா அதில் 2 நம்பர் கேட்டிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியட்டும். நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கே வந்துடுவோம். 2 7 14 23 கொஷின் மார்க்கு 47 என்ற தொடரில் கொஷின் மார்க் இருக்கு இல்லையா என்ற இடத்தில் உள்ள எண் என்ன அப்படின்னு 1999 கேட்டிருக்காங்க. அடேங்கப்பா, நான் பிறந்த வருஷத்தில் கேட்டிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் உங்களுக்கு ஒரு தெளிவாக சொல்லணும் தான் கடந்த 10 வருஷமாக ஆதி காலத்துலேருந்து கொஷின் அனலைஸ் பண்ணிட்டேன். ரைட்டு, இப்போ பாருங்களேன். ஃபஸ்ட்டு 2 7 14 23, அடுத்தது நம்பர் எனக்கு தெரியல, அடுத்தது கடைசி நம்பர் 47. இப்போது எனக்கு ஒரு ஆர்டராகவே இல்லை, இது என்ன இதில் கொண்டு போக போகிறேன்னு தெரியல. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டைப் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு டைப்புனா ஒன்றும் கிடையாது, செகண்ட் நம்பரை நம்பரால் கழிக்கணும். 7ல் 2 கழிச்சா எனக்கு 5 அப்படின்னு வரும், கரெக்டாக? அடுத்தது 14ல் 7 கழிக்கணும், 14ல் 7 கழிச்சா 7 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு 23ல் 14 கழிக்கணும், 9 அப்படின்னு வரும். இப்போ அடுத்த எண் தாங்க கண்டுபிடிக்கணும், கரெக்டா? கரெக்ட். இப்போ நான் அடுத்த எண் கண்டுபிடிக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ஆர்டர் வரல, ஏன்னா 5 7 9 ஒரு ஆர்டரும் புரியல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா, இங்கே இருக்கிற 3 நம்பர் தான் இருக்குது இல்லையா, அதில் 2வதாக இருக்கிற 7 முதலாக இருக்கிற 5 கூட கழிக்க போகிறேன். 7ல் 5 போனால் 2ன்னு வரும், ஆமாம். 9ல் 7 போச்சுன்னா கண்டிப்பாக 2 தான் வரும், ஆமாம் தாமி. இப்போ கட்டாயமாக இங்கே 2 வரத்தால் மேபி அடுத்த நம்பரும் 2 தான் வரும், அப்படி தானே? ஆமாமா இல்லையா? ஆமாங்க. இது வரைக்கும் புரியுதா? புரியுது. இப்போது நான் என்ன சொன்னேன்னா, இப்போ நீங்கள் இங்கே ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பின்னாடி இருக்கிற இந்த 2 நம்பரை கூட்ட சொன்னேன், கரெக்டாக? இப்போ பாருங்க, நான் வெரிஃபை பண்ணிட்டு பாருங்க. இங்கே பாருங்களேன், 5ல் 2 கூட்டினா 5 2 கூட்டினா 7 வரும், கரெக்டாக? அடுத்தது 7 2 கூட்டினா 9ன்னு வரும், கரெக்டாக வந்திருக்கா? சூப்பர். அப்போ 9ஓட 2 கூட்டணும், 9ஓட 2 கூட்டினா நமக்கு என்ன வரும்னா 11 வரும், கரெக்டா? இப்போ பாருங்கள், நான் அடுத்த எண் கண்டுபிடிச்சிட்டேன், ஓகேவா? இப்போ எனக்கு இங்கே வரணும், சூப்பர். இதை பாருங்களேன், இப்போ நான் மறுபடியும் இங்கே வெரிஃபை தான் பண்ணிட்டு வரேன், நல்லா கவனிச்சுக்குங்க. இங்கே பாருங்களேன், இந்த 5 கூட 2 கூட்டினா 7ன்னு வரும், கரெக்டா? 7 கூட்டினா 14 வரும், கரெக்டாக வருது. அடுத்தது 14 கூட 9 கூட்டினா 23 வரும், கரெக்டாக வருது. இப்போ நான் அடுத்த நம்பர் போனோன்னா 23 கூட அந்த 11, 23ஓட 11 கூட்டினா அடுத்த நம்பர். அப்போது 3 கூட 1 கூட்டினா 4, இது 2வது 1 கூட்டினா 34. அப்போ இங்கே 34 தான் வரும், ஆன்சர் பி தான். பாருங்கள், தெளிவாக புரியுதுங்களா? சூப்பராக ஈஸியாக கடகடன்னு போட்டுடலாங்க, ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இந்த கடைசி ஸ்டெப்லேயே ஆன்சர் போட்டு போயிடலாம், இவ்வளோ தூரம் வெரிஃபை பண்ண வேண்டாம். பட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அடுத்தடுத்த எண் எப்படி வருது தெரிஞ்சுக்கணும் தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, தெளிவாக புரிஞ்சிடுச்சா? சூப்பருங்க. இப்போ அடுத்தது 2வது கேள்விக்கு போயிடுவோம். 2வது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, 3, 9, 19, 33 டேஷ், அடுத்தது டேஷ் என்னும் தொடரில் அடுத்த எண் யாது அப்படின்னு 1999 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்போ முதல் பாருங்கள், நம்ம முதல்ல 3 9 19 33, இப்போ அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கணும்.
ஓகேவா? பட் இதில் 3 9 19 33 போது எனக்கு எந்த ஒரு ஆர்டரும் தெரியல. அப்போது நான் என்ன பண்ணணும், இது ஃபஸ்ட்டு டைப்பா அப்படின்னு சோதிக்கணும். ஃபஸ்ட்டு டைப்பான்னு பார்க்க ரெண்டாவது என்ன முதல் நாள் கழிக்கணும். 9ல் 3 போச்சுன்னா 6ன்னு வருங்க. கரெக்டா? கரெக்டு. அடுத்தது 19ல் 9, அதாவது மூணாவது என்ன ரெண்டாவது என்னால் கழிக்கணும். அப்போ 19ல் 9 போனால் 10ன்னு வரும். சரி. அடுத்ததாக 33 19ஆல் கழிக்கணும். 33 19ஆல் கழிச்சா 14 அப்படின்னு வரும். சரியா? இப்போ அடுத்த எண் தான் இங்கே கண்டுபிடிக்கணும். இத்தோடு நிறுத்திக்கிட்டேன். 6 10 14ன்னும் போது எனக்கு எந்த ஒரு ஆர்டரும் கண்ணுக்கு தெரியல. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே பாருங்க, இந்த 10யும் 6யும் கழிக்கிறேன். 10ல் 6 போச்சுன்னா 4 அப்படின்னு வரும். அடுத்தது இந்த 14யும் 10யும் கழிக்கிறேன். அப்போ கழிச்சா 4ன்னு வருது. சூப்பர். அப்போ இந்த 2 இடத்துல 4 வந்ததால் கண்டிப்பாக அடுத்த இடத்துலையும் 4 வரத்துக்கு 90% வாய்ப்பு இருக்குது. சரியா? கரெக்டுப்பா. அப்போது இதை பாருங்க, அவ்வளோதான், முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த அடுத்த எண் 4ன்னு வச்சுக்கிட்டா இப்போ இங்கே இருக்கிற நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி? இதை பாருங்களேன், இந்த 6 கூட 4 கூட்டினா இந்த 10 வரும். கரெக்டா? அதே மாதிரி 10 4 கூட்டினா 14 வரும். கரெக்டா? கரெக்டு. அப்போ 14 கூட 4 கூட்டினா 18ன்னு வருங்க. சூப்பர். இப்போ பாருங்க, இந்த வரிசையில் அடுத்த எண் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இங்கே கண்டுபிடிக்கணும். பாருங்க, வெரி ஈஸி ஷார்ட்கட். என்னன்னா ஜஸ்ட் இங்கே பாருங்க, 33 விட அந்த 18 கூட்டினா ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கரெக்டா? கரெக்டுங்க. அப்போ 33 கூட மனசுலயே 18 கூட்டுங்க, 51 அப்படின்னு வரும். செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா பர்ஃபெக்டாக ஆப்ஷன் 7 இருக்குதுங்க. எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? டக்குன்னு முடிச்சிட்டேன். இன்னும் போக போக உங்களுக்கு ஈஸியாகிடும். சரிங்களா? நான் ஒன்லி உங்களுக்கு தெளிவாக கான்செப்ட் புரியணும். நான் என்ன பண்ணுறேன், 2 முறை கழிக்கிறேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கழிச்சிட்டு போயிடுறேன், அடுத்தது ஒரு முறை கழிக்கிறேன். அப்படி கழிக்கும் போது எனக்கு நம்பர்ஸ் காமனாக வந்துடுது. சரியா? ரைட்டா? ரைட்டுப்பா. அடுத்த கணக்கு, 3வது கணக்கு வந்தாச்சு. 2, 6, 13, 23 என்ற வரிசையில் அடுத்த இரு உறுப்புகள் யாவை அப்படின்னு 1998 அப்போ கேட்டிருக்காங்க. சூப்பர். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா 2, 6, 13, 23. கரெக்டுப்பா. இதில் ஏதாவது ஒரு ஆர்டர் இருக்கான்னா இல்லை. சரி, நான் இது ஒரு ஃபஸ்ட்டு டைப்பான்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு டைப்பான்னு கண்டுபிடிக்க ரெண்டாவது என்ன முதல் நாளை கழிக்கணும். 6ல் 2 போச்சுன்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டால் 4 அப்படின்னு வரும். அடுத்தது 13ல் 6 கழிக்கணும். 13ல் 6 கழிச்சா 7ன்னு வரும். கரெக்டா? கரெக்டு. அடுத்தது 23ல் 13 கழிச்சா 10ன்னு வரும். கரெக்டா? கரெக்ட். இப்போ அதுக்கு அடுத்ததான் நான் 2 நம்பர் XYன்னு, அதாவது அடுத்த 2 நம்பர் கண்டுபிடிக்கணும். இதான் கேள்வி. கரெக்டா? அடுத்த 2 நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க. ரொம்ப நான் ஆப்ஷனோ எதுவுமே பார்க்கல, நம்ம மெத்தட்லேயே கரெக்டாக கொண்டு வரேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 4 7 10 ஏதாவது ஆர்டர் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்னொரு வாட்டி கழிக்கிறேன். அதாவது ரெண்டாவது எண் 7யும் முதல் எண் 4ஆல் கழிக்கிறேன், 3 அப்படின்னு வரும். அடுத்தது மூணாவது எண் 10 ரெண்டாவது எண் 7ஆல் கழிக்கிறேன், அதுக்கும் 3 தான் வருது. ஸோ இங்கே 2 இடத்துல 3 வந்ததால் அடுத்த எண்ணும் 3 தான் வரும், அதுக்கு அடுத்த எண்ணும் 3 தான் வரும். கழிச்சா கரெக்டாக வெரிஃபை தான் பண்ண போகிறோம். 1 கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? சரிப்பா. இப்போ நல்லா கவனிங்க, நான் பாருங்க இங்கேயே போட்டு வரேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன மெத்தேடு சொன்னேன், இந்த 4யும் 3யும் கூட்டினா 7 வரும். ஆமாவா? 7 வருது. அடுத்தது இந்த 7யும் 3யும் கூட்டினா 10 வரும். ஆமாங்க. அடுத்தது 10யும் 3யும் கூட்டினா 13 வரும். ஆடாடா, அப்போ 13யும் 3யும் கூட்டுங்க, ஏன்னா அடுத்தது 3 தான் வரும். அப்படிதானே? ஸோ 13யும் 3யும் கூட்டினா 16ன்னு வரும். பாருங்க, இப்போ அடுத்த 2 நம்பர் இங்கே கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? இதில் இப்போ நான் மேலே கொஸ்டினில் கேட்டதுக்கு போனோம். அது ரொம்ப ஈஸி. என்ன ஷார்ட்கட் சொன்னேன், ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், இந்த 23ஓட 13 கூட்டணும். உங்களுக்கு புரியலையா? அது பாருங்கள், இப்படி சொல்கிறேன். இந்த 2ஆவோட 4 கூட்டுங்க, 2ஆவோட 4 கூட்டினா 6ன்னு வரும். கரெக்டா? கரெக்டு. 7ஆ கூட 6 கூட்டுங்க, 7 7 14, அப்போ 6 6 12 13 வரும். இதோ பாருங்கள், கரெக்டாக வருது. அடுத்தது இங்கே பாருங்கள், 10யும் 13யும் கூட்டுங்க, 23 வருது. இப்போ என்ன பண்ணுங்க பாருங்க, இது பாருங்க, 23ஆ கூட 13 கூட்டணும். 23ஆ கூட 13 கூட்டினா 36ன்னு வரும். அப்போ அடுத்த எண் 36ங்க. நான் அடுத்ததும் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. 36ஆ கூட 16 கூட்டணும். 36ஆ கூட இங்கே கீழே இருக்கிற 16 கூட்டினா 52 அப்படின்னு வரும். அப்போ அடுத்த 2 எண் 36 52. பாருங்க, 100% செஞ்சுச்சுங்க.
இதில் என்னங்க கஷ்டம் நீங்களே யோசிங்களேன். பெருசெல்லாம் சொல்லுங்க, ஜஸ்ட்டு கழிக்கிறேன், அதுக்கப்புறம் கிராஸாக கூட்டுறேன், அவ்வளோதான் மெத்தேடு. ஒரு வேளை உங்களுக்கு இது வரைக்குமே புரியலனா தயவு செஞ்சு மறுபடியும் கூட அப்படியே ரிவேஸில் போயிட்டு பார்த்துட்டு வாங்க, சரிங்களா? ரொம்ப ஈஸி. தயவு செஞ்சு புரியுதா இல்லையான்னு சொல்லுங்கள். நான் வந்து எப்படி கத்தி பேசுகிறேன், நீங்கள் பாட்டு பார்த்துட்டு போனால் புரியுதுன்னு எடுத்துக்கிட்டா புரியலன்னு எடுத்துக்கிட்டா. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ அடுத்த கேள்வி வந்து 1999 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்ன 2, 5, 10, கொஷின் மார்க்கு 26 என்ற வரிசையில் விடுபட்ட எண் அப்படின்னு கேட்டாங்க. சரி வாங்க நம்ம முதல்ல என்ன டைப்புன்னு பார்ப்போம். 2, 5, 10, கொஷின் மார்க்கு 26. ஃபஸ்ட்டு நமக்கு எந்த ஆர்டர் இல்லை. அப்போது நான் ஃபஸ்ட்டு டைப்பான்னு பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு டைப்புக்கான தேரியை 2வது என்ன என்னால் கழிக்கணும். 5ல் 2 கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும்? 5ல் 2 கழிச்சா 3ன்னு வரும். ஆமாம், கரெக்டாக கரெக்ட். அடுத்தது 3வது என்ன 2வது என்னால் கழிக்கணும். 10ல் 5 போச்சுன்னா 5ன்னு வரும். கரெக்டாக கரெக்ட். இப்போ அடுத்த எண் எனக்கு தெரியாது, இங்கே நம்பர் தெரியாததால் அடுத்த எண் கழிக்கவும் நமக்கு வழி இல்லை. சரி, இப்போ இதே நிறுத்திப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா எனக்கு இப்போதைக்கு 3, 5 தாங்க வந்திருக்கு, எந்த ஆர்டரும் கைவசம் இல்லை. இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இது 2த்தையும் கழிக்கிறேன். ஓகேவா? 5ல் 3 போனால் 2ன்னு வரும். இதாங்க, இத்தனை ஸ்டெப்பு தானே வரணும். மேபி இது ஃபஸ்ட்டு டைப்பாக இருந்தால் இங்கேயும் 2 தான் வரணும், இங்கேயும் 2 தான் வரணும். அப்படி வந்துருச்சுன்னா இது ஃபஸ்ட்டு டைப்பு. நம்பரும் விடுபட்ட எண்ணும் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? செக் பண்ணலாமா? இதை பாருங்கள், 3 கூட இங்கே பாருங்கள், இப்படி தானே நம்ம கூட்டுவோம் இந்த நம்பர் வரத்துக்கு. 3 கூட 2 கூட்டினா 5ன்னு வரும். அடுத்தது இங்கே பாருங்கள், 5 கூட 2 கூட்டினா 7 அப்படின்னு வரும். ஓகே, அடுத்த எண் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு அடுத்த எண் பாருங்களேன், 7 கூட 2 கூட்டினா 7 கூட 2 கூட்டினா 9, 7, 8, 9ன்னு வரும். கரெக்டாக? ஓகே, இப்போ பாருங்களேன், நல்ல கவனிங்க. இப்போது அடுத்ததாக இங்கே கொஷின் மார்க் இருக்கிற ஏரியாவுக்கு வரேன். அப்படியே டைரெக்டாக இந்த அப்படிங்க இந்த 10 கூட இந்த 7 கூட்டினா 17ன்னு வரணும். மேபி இது 17 சரியா அப்படின்னு செக் பண்ணேன். நான் ஆப்ஷன் தேடல, இந்த 26 வருதான்னு பார்த்துருவோம். இந்த 17 கூட இந்த 9 கூட்டுங்க. 17 கூட 9 கூட்டினா பர்ஃபெக்டாக 26 வருது. அப்போ அப்படி பார்த்தா இந்த தியரி கரெக்ட். இது ஃபஸ்ட் டைப்பில் தான் கேட்டிருக்காங்க. அப்போது 17 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? தெளிவாக புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ அப்போ இது 2, அதாவது ஒரு நம்பர் 2ன்னு வந்தாவே நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணணும். மேபி அதில் வரலன்னா அது வேறு ஏதாவது டைப்பாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்த டைப் போகும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? இப்போ இந்த ஒரு வீடியோவில் எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருமானா வாய்ப்பு இல்லைங்க. ஃபஸ்ட்டு டைப் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நாளைக்கு வந்து செகண்ட் டைப் போகும்போது இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். இப்போ வந்து 5 டைப் 6 டைப் நடத்துறேன்னா நீங்கள் 6வது டைப் போகும்போது அழகாக மின்னல் வேகத்தில் நீங்களே ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்கிறேன். இப்போ புரிஞ்சிருச்சா? சூப்பருங்க. அடுத்தது 5வது கணக்கு முதல்லையே பார்த்தாச்சு, 6வது முதல்லே பார்த்தாச்சு, நான் அழுகவே இல்லை. அதுக்கு அடுத்தது 7வது கணக்கு வெற்றிகரமாக வந்துட்டேன். 5, 22, அதாவது விடுபட்ட எண்ணை கண்டுபிடின்னு சொல்லிட்டாங்க. 5, 22, 68, அதுக்கப்புறம் 153, அதுக்கப்புறம் இருங்க, இது இடம் இல்லாதால மறுபடியும் இங்கேருந்தே வரேன். ஏன்னா அங்கே கொஞ்சம் சுருக்கமாக எழுதிக்கலாம். 5, 22, 68, 153, 287 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? கரெக்டுப்பா. இப்போ அடுத்த எண் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் இதில் ஏதாவது நமக்கு கான்செப்ட் தெரியுதா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இப்போதைக்கு தெரியல. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இந்த 22, ஏன்னா இது ஃபஸ்ட்டு டைப்பானு உள்ளே வரேன். 22ல் 5 போச்சுன்னா 17 அப்படின்னு வரும். 68ல் 22 போனால் 46ன்னு வரும். 153ல் 68 இல்லை, ஆமாம் 68 தாங்க. எஸ் 68 போச்சுன்னா 85ன்னு வரும். கழிச்சு பார்த்துங்க. அடுத்தது 287ல் 153 போச்சுன்னா 134ன்னு வரும். கரெக்டா? கரெக்டுப்பா. இப்போ இது வரைக்கும் வந்தாச்சு. இதுக்கு அடுத்த எண் கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த 17, 46, 85, 134 இதெல்லாம் ஒரு ஆர்டராக இருக்கான்னா இல்லை. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்தது இது 2த்தையும் கழிக்கிறேன். எதை? 46ல் 17 கழிச்சா 29 வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு
85ல் 46 கழிச்சா 39ன்னு வருது பாரு. அதுக்கு அடுத்ததா 134ல் 85 கழிச்சா 49ன்னு வருது. சூப்பருங்க. இப்போ நல்லா கொஞ்சம் கவனிங்க. எப்படி இருக்குன்னா 29, 39, 49, அப்போ 59ன்னு அடுத்து வரும். இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சு, நான் முதலே சொன்னேன், ஒரு ஆர்டராக இருக்கான்னு பாருங்க. மேபி இப்போ சேம் நம்பராக வந்துச்சுன்னா 2 2 3 3 4 4 வந்தாலும் ஓகே, ஆர்டராக இருக்கு. இப்போ இது ஒரு ஆர்டர் தான். ஏன்னா அடுத்தடுத்தது 29, 39, 49னா இப்போ இங்கே கண்டிப்பாக 59 தான் வரும். ஆமாவா? ஆமாங்க. ஏன்னா அதான் ஆர்டர். இதான் ஃபர்ஸ்ட் டைப் தேரி. ஓகேவா? ஓகே. அப்போ இப்போ பாருங்க, இதில் நான் அடுத்த எண் 59 தான் வரணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு அடுத்தது இங்கே வரணும், அதாவது 134 அடுத்த எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன தேரி சொன்னேன், அப்படி இப்படி கூட்டி வந்துட்டான். அப்போ 134 கூட 59 கூட்டினா 193 வரும். கரெக்டாக 193 கூட்டி பார்த்துங்க. ஓகே. இப்போ பாருங்க, இதில் அடுத்த எண் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் கொஸ்டினுக்கு வரேன். கொஸ்டினில் 287க்கு அடுத்த எண் கண்டுபிடிக்கணும். அப்படி நான் கண்டுபிடிக்கணும்னா இந்த 287 கூட கீழே இருக்கிற 193 கூட்டணும். கரெக்டா? அப்படி தானே தேரி? அப்போ 287 கூட 193 கூட்டினா 480ன்னு வருது. அப்போ ஆன்சர் அவ்வளோதாங்க. பாருங்க, பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. புரியுதா? எவ்வளோ ஈஸியாக பாருங்கள். இங்கே ஒரு நம்பர் கண்டுபிடிச்சேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற இந்த நம்பரை அவரை கூட்டுறேன், 193 வருது. அதுக்கடுத்து இந்த 287 193 கூட்டினா 480 வருது. ஆன்சர் இதாங்க ஃபஸ்ட்டு டைப். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுட்ருக்குன்னு நினைக்கிறேன். 7 கணக்கு முடிச்சிட்டேன். சரிங்களா? அடுத்தது 8வது கணக்கு வந்துட்டேன். பின்வரும் தொடரில் உள்ள தவறான எண்ணை தேர்வு செய்க அப்படின்னு 2017 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 3, 8, 15, 24, அதுக்கப்புறம் 34, 48, 63 இப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் ஏதோ ஒன்று தவறாக இருக்காங்க. 3, 8, 15, 24, 34, 48, 63 கண்டுபிடிக்கணும். ஆமாம், இதில் எது தவறு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்னா நல்லா கவனிச்சுக்கணும். எனக்கு ஒன்றுமே புரியல, இதில் எது தவறுனே தெரியல. மேபி இது ஒரு ஃபஸ்ட்டு டைப்பாக இருக்குமோ அப்படின்னு யோசித்து நான் ஃபஸ்ட்டு டைப்பை அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைப்னா என்ன? 2வது என்ன என்னால் கழிக்கணும். 8ல் 3 போனால் 5ன்னு வரும். அதுக்கு அடுத்தது 15ல் 8 போனால் 7ன்னு வரும். 24ல் 15 போனால் 9ன்னு வரும். மனசுலே போடுங்க. 34 24ஆல் கழிச்சா 10ன்னு வருங்க. ரைட்டு, 10 தானே வரும். ஆமாம், கரெக்டா? கரெக்டு. ஓகே. நெக்ஸ்ட்டு 48 34ஆல் கயிறுங்க. இதோட போதும், இப்படியே நிறுத்திப்போம். ஏன்னா ரொம்ப தூரம் வரும். இங்கே நம்ம எதுக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இங்கே கொஞ்சம் கவனிங்களேன். இப்போ 5 7 9 10ன்னு பார்த்து நம்பர் வந்துடுச்சு. மேபி இந்த 34 தப்பாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு சிங்க் ஆகுது. ஏன்னா இங்கே 7 2ங்க எவ்வளோ தூரம் போகுது, அடுத்தது 7 9 எவ்வளோ தூரம் போகுது. ஆனால் அடுத்தது திடீர்னு பக்கத்து நம்பர். இல்லை சார், கன்ஃபியூஷனாக இருக்குது சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே இப்போ அடுத்த ஸ்டெப்பு போகலாம். இருந்தாலும் நான் நிறுத்திக்கிறேன். ஏன்னா இங்கே எனக்கு டவுட் வர்றதால இப்படி நிறுத்திக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வரேன். ஓகேவா? இப்போ இந்த 7 5ஆல் கழிச்சா நமக்கு 2ன்னு வரும். கரெக்டா? ஆமாங்க. அடுத்தது 9 7ஆல் கழிச்சா 2ன்னு வரும். அப்போ அடுத்தது 10 9ஆல் கழிச்சா 2 தான் வரணும். ஆனால் 1 தான் வரும். கழிச்சா 6 தானே வரும். அப்போ இது தப்பு. புரியுதா? ஏன்னா இங்கே ஆர்டர் வரணும். அப்போது ஒரு வேளை இந்த 34ன்றது மேபி 35ஆக இருந்திருந்தா இங்கே 11ன்னு வரும். அப்போ 11ல் 9 கழிச்சா 2ன்னு வரும். ஆர்டர் கரெக்ட். அப்போது இந்த இடத்துல 35 தான் வக்காரணும். தவறாக 34ன்னு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஆர்டர் மிஸ் ஆகுது. அப்போது 34 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. எப்படி? சூப்பர்பா. நான் எதுவும் கால்குலேஷனே இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி தப்புன்னு சொல்லிட்டா ஃபஸ்ட்டு நமக்கு இந்த 2 நம்பர் சேமாக வந்துட்டாவே இது ஃபஸ்ட்டு டைப்பு. அப்போ அடுத்தடுத்தது இதே மாதிரி தான் வரணும். அதில் ஏதாவது ஒன்று பிழை வந்தால் அதான் தவறு. சரியா? ஓகேவா? புரியுதுங்களா? ரைட்டுங்க. 9வது கேள்வி. பின்வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண் என்ன அப்படின்னு 6 11 18 27 38 -66ன்னு 2017 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அப்போ இதுவும் கிட்டத்தட்ட விடுபட்ட எண் தான் கேட்டிருக்காங்க. அதை டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. பிரச்சனை இல்லை.
இப்போ ஃபஸ்ட்டு 6, 11, 18, 27, 38 இதோட போதும். நம்ம அடுத்து என்ன வேணாம், அந்த 60 தேவையில்லை. ஏன்னா எனக்கு இங்கே தான் கண்டுபிடிச்சா போதும். கரெக்டா? ஓகேங்க. இந்த 6, 11, 18, 27, 38ன்னு வரத்தால இது ஏதாவது ஒரு ஆர்டராக இருக்கான்னு பார்த்தா இல்லை. சரி, இது ஃபஸ்ட்டு டைப்பான்னு பார்க்கலான்னா இந்த 11 6ஆல் கழிக்கணும். 11 6ஆல் கழிச்சா 5ன்னு வரும். 18 11ஆல் கழிக்கணும் 7ன்னு வரும். 27 18ஆல் கழிக்கணும் 9ன்னு வரும். 38 27ஆல் கழிக்கணும் 11ன்னு வரும். கரெக்டா? கரெக்ட். இப்போ இதில் நம்ம தெரியாது. இப்போ இன்னொன்று வரணும், அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அப்போ இந்த 7 5ஆல் கழிச்சா 2ன்னு வரும். இந்த 9 7ஆல் கழிச்சா 2ன்னு வரும். 11 9ஆல் கழிச்சா 2ன்னு வருது. சூப்பர். அப்போ இது ஃபர்ஸ்ட் டைப்பு 2 2ன்னு வருது. அப்போ இங்கே 2 வருதுன்னா அடுத்த இன்னும் 2 தான் வரும். கரெக்டா? கரெக்டுங்க. அப்போ இங்கே 11 இருக்குது. நீங்கள் என்ன சொன்ன, 11 கூட அப்படியே இங்கே கீழே இருக்கிற நம்பர் கூட்டிக்கணும். 11 கூட 2 கூட்டினா 13ன்னு வரும். கரெக்டா? இப்போதைக்கு இது கரெக்டானு பார்ப்போம். 13 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த 38 கூட இந்த 13 கூட்டினா அடுத்த நம்பர் வந்துடும். இதான் தேரி. அப்போ 38 கூட நான் 13 கூட்டுறேன். கூட்டினா எம்பிட்டு வருது? 37 13 கூட்டினா 51 அப்படின்னு வருது. மேபி அடுத்த எண் 51 தான் இருக்கணும். அப்போ போய் செக் பண்ணி பார்த்தா ஆப்ஷன் சி பர்ஃபெக்டாக வருது. மறுபடியும் சொல்கிறேன், தாராளமாக நீங்கள் இந்த கொஷின் பேப்பர் எடுத்து செக் பண்ணி பார்த்துங்க. அதனால தான் நான் எந்த எக்ஸாம் கொஷின் எந்த வருஷன்னு அழகாக தெளிவாக கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்ததாக ஃபைனல் கேள்விக்கு வந்தாச்சு. கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. 2 7 14 23 -47. இப்போ இது 2018 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அப்போது எனக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 7 14 23 அடுத்த எண் இதோட நிறுத்திக்கிறேன். ஏன்னா அதுக்கு அடுத்து 47 இருக்குது, வேணாம், இதிலே நம்ம வந்துடும் ஆன்சரு. இப்போ ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு டைப்பான்னு பார்க்கணும். அதுக்கு ரெண்டாவது என்ன முதல் என்னால் கேட்கணும். 2ல் 7 2 போச்சுன்னா 5ன்னு வருங்க. அடுத்தது 14ல் 7 போனால் 5ன்னு வரும். 23ல் 14 போனால் இருங்க 1 செகண்ட் 7 தானே அங்கே வரும். சாரி, இந்த 14ல் 7 போனால் 7 தானே வரும். சாரி. அடுத்தது 23ல் 14 போச்சுன்னா 9ன்னு வரும். அதுக்கு அடுத்து எந்த நான் கண்டுபிடிக்கணும். இப்போ 5 7 9ன்னு இருக்குது. இது ஏதாவது ஆர்டரில் இருக்கான்னா இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்த ஸ்டெப்பு வரேன். அடுத்த ஸ்டெப்புக்கு தேரி இந்த 7ல் 5 கழிக்கணும். 7ல் 5 போனால் 2ன்னு வருங்க. நெக்ஸ்ட்டு 9ல் 7 கழிக்கணும். 9ல் 7 கழிச்சா 2ன்னு வருது. அப்போ கண்டிப்பாக அடுத்த எண் 2 தான் வரும் கழிச்சா. கரெக்டா? கரெக்ட். இப்போ நான் இங்கே இருக்கிற நம்பருக்கு போகணுன்னா இந்த 2 நம்பரையும் கூட்டணும். எதாவது 9யும் 2யும் கூட்டணும். 9 2யும் கூட்டினா 11ன்னு வருங்க. சரிங்களா? இருங்க, இது கலர் மாற்றிக்கலாம். 11ன்னு வரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் இங்கே வரணும் கொஷின் பேப்பருக்கு. அப்போ நான் இந்த அடுத்த எண் கண்டுபிடிக்கணும்னா இந்த 23 கீழே இருக்கிற 11 கூட்டிக்கணும். 23 11 கூட்டினா எம்பிட்டு வருது அப்படின்னு பார்த்தா 34ன்னு வருதுங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை பாருங்க, 34 ஆன்சர். அவ்வளோதாங்க. கரெக்டாக வருதா? நமக்கு கீழே இந்த ஆர்டர் வந்துட்டாவே அது ஃபஸ்ட்டு டைப். இதே மாதிரி கூட்டிக்கண்டி தான். அவ்வளோதான். இங்கே 10 கொஷின் முடிச்சிட்டேன். உங்களுக்கு புரியுதா அப்படின்றத பாருங்கள். 2 கொஷின் ஹோம்வொர்க் தரேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலனா சொல்லுங்கள். சரிங்களா? 11வது கொஷின், தொடரை நிறைவு செய். 2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 4 5 9 16 26. ஸோ இது ஃபஸ்ட்டு எப்படியும் ஃபஸ்ட்டு டைப்பாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு டைப் தான் எடுத்திருக்கோம். ஸோ நான் சொன்ன மெத்தட் இதில் போடுங்க. ஆப்ஷனே 39, பி 28, சி 38, டி 58ன்னு வரும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க 11ன்னு போட்டு. ஏன்னா 2 கொடுத்துருக்கேன் இல்லையா? அடுத்தது 12வது கேள்வி. 2 5 10 எல்லாம் கமா இருக்குது. ஓகேவா? 10 கமா 17 கமா 26 கமா 37 கமா 50 என்ற தொடரில் அடுத்த உறுப்பு அப்படின்னு 13 2 2023 கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் பாருங்கள், ஆப்ஷனே 65, பி 43, சி 54, டி 72. ஸோ மறக்காமல் 2 கொஸ்டினும் கமெண்ட் பண்ணுறங்க. இந்த டைப் புரியுதான்றது தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்ததாக இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக அடுத்த கிளாஸில் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 டைப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகிடுங்க. இந்த டைப்பில் எப்படி கேட்டாலும் மைண்ட்லேயே போட்டு முடிச்சிடுவீங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டைப் ரொம்ப முக்கியம். சரிங்களா?
நாளைக்கு 2வது கிளாஸில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். இது தினம் தினம் 10 கணக்கில் நாங்கள் தான் கெத்து. இந்த சீரியஸில் டெய்லியுமே 10 கணக்கு போட போகிறோம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.